தெலுங்கானா மாநிலம் நாகல் கர்னூலில் சுரங்க விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ராணுவம் களமிறங்கி இருக்கிறது. தெலுங்கானாவில் ஸ்ரீசைலம் அணையின் பின்புறத்தில் இருந்து வறட்சியால் பாதிக்கப்பட்ட நல்கொண்டா மாவட்டத்துக்கு குடிநீர் கால்வாய் அமைக்கப்படுகிறது. இப்பணியில் 44 கிலோமீட்டர் தொலைவுக்கு மலையை குடைந்து சுரங்கம் அமைக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் 14 கிலோமீட்டர் அருகே சுரங்க பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று காலையில் தொழிலாளர்கள் சுரங்கத்தின் உள்ளே சென்று பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் 2 பொறியாளர்கள் உட்பட 8 பேர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். அந்த பகுதியில் செல்போன் சிக்னல் கிடைக்காததால் தொழிலாளர்களை தொடர்பு கொள்ள இயலாத நிலை நீடித்து வருகிறது. தகவல் அறிந்து வந்த மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சுரங்கத்தில் 13 கிலோமீட்டர் தூரம் வரை மீட்பு குழுவினர் சென்ற நிலையில் அங்கு முழங்கால் அளவிற்கு சேறு நிரம்பி இருப்பதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதும் தெரிய வந்தது. இதனால் மீட்பு குழுவினரால் அதற்கு மேல் செல்ல முடியவில்லை. சுரங்கத்தில் தேங்கியுள்ள நீர் மற்றும் சேற்றை அப்புறப்படுத்தினால் மட்டுமே தொழிலாளர்களை மீட்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ராணுவம் களமிறங்கி இருக்கிறது. ராணுவத்தில் உள்ள பொறியாளர்கள், மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் உயர் ரக நீர் உறிஞ்சும் மோட்டார்கள் உள்ளிட்ட கருவிகளுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் எப்போது தேர்தல் வரும் என்றும் அதிமுக அரசு எப்போது மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் எல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் மத்திய அரசு நிதி நெருக்கடியை கொடுத்து இம்சை அரசாக இருந்ததை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது என்று கூறியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருந்தபோதும் தனது நிர்வாக திறமையால் அனைத்து சவால்களையும் சமாளித்தவர் ஜெயலலிதா என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்றைய திமுக அரசு இருமொழி கொள்கையை காப்பாற்றக்கூட திறனற்றதாக உள்ளதாக விமர்சித்திருக்கிறார். பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கட்சியை காட்டிக் கொடுக்க தயாராக இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என்றும் வினவியிருக்கிறார். மேலும் அதிமுக தலைமையிலான சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில் யார் துரோகி என உலகிற்கே தெரியும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்திருக்கிறார். சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஊரணியில் திரள்வது உறுதி என்றும் கூறியிருக்கிறார். ஓனாய் எப்படிதானே சொல்லும், அம்மாவின் தொண்டர்கள்ங்கிற பயிருக்கு இடையில முளைத்த கலை யாருன்னு மக்களுக்கு தெரியும். இன்னொன்று, துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் பழனிசாமி. தவள் பதவி வாங்கிட்டு அவர் ஆட்சி ஓட்டெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் தொடர்ந்து ஆட்சி நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்து உலகமாக துரோக சாதனையாளர்னு பெயர் பெற்ற பழனிசாமி இன்றைக்கு ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும்.